ஈஸ்டர்ன் யூத்ஸ் டிவி. பூத்து குலுங்கும் அக்கரை பற்று மாநகரில் பிரமிக்க வைக்கும் கடற்கரை சூழலில் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்றார்கள் ஐநா பீச் வியூ கார்டன் நிறுவனத்தார். ஐநா பீச் வியூ கார்டன் தலைநகரின் தரத்திற்கு நிகராய் அக்கரை பற்று கடற்கரையில் ஐநா பீச் வியூ கார்டன் திருமணம் மற்றும் வரிமா வைபவங்களை வெகு விமர்சையாக நடத்துவதற்கு விசாலமான அதிநவீன வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட திருமண மண்டபம், கருத்தரங்குகள், விழாக்களை சிறப்பாக நடத்துவதற்கு சவுண்ட் சிஸ்டம், மல்டிமீடியா வசதிகள் கொண்டு முற்றிலும் குளிரூட்டப்பட்ட கான்ஃபரன்ஸ் ஹால், தூர இடங்களிலிருந்து வருவோர் பாதுகாப்பாகவும் சொகுசாகவும் வாகன தரிப்பிட வசதிகளுடன் தங்கிச் செல்ல நவீன வசதியுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட லக்ஸரி ரூம்ஸ் மற்றும் சாதாரண ரூம் வசதிகள் கொண்ட ஐநா பீச் கெஸ்ட் ஹவுஸ், சுத்தம் சுகாதாரம் பேணி கைதேர்ந்த சமையற்கரை நிபுணர்களின் கை வண்ணத்தில் சர்வதேச தரத்தில் நாவுக்கு சுவையான கீழைத்தேய மேலத்தேய உணவுகளை உண்டு மகளவும் வீட்டிற்கு கொண்டு செல்லவும் ஐநா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், சின்னஞ்சிறார்களுக்கான பாதுகாப்புடன் கூடிய சில்ட்ரன் பார்க் போன்ற பல்வேறுபட்ட சேவைகளை மிக நியாயமான கட்டணத்தில் ஒரே கூரையில் வழங்கி வருகின்றார்கள் அக்கறை பற்றி ஐநா பீச் வியூ கார்டன் நிறுவனத்தார். ஐநா பீச் வியூ கார்டன் இலக்கம் 320 ஃபேரியல் பீச் ரோட், அக்கறை பற்றி. போன் 076-451-6004 அல்லது 075-78-18-799. ECM நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் நாஃபிர் பவுண்டேஷன் தலைவரும் சமூக சேவையாளருமான பொறியியலாளர் அல்ஹாஜ் உதுமாங்கண்டு நாஃபீர் அவர்கள். ECM நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் நாஃபிர் பவுண்டேஷன் தலைவரும் சமூக சேவையாளருமான பொறியியலாளர் அல்ஹாஜ் உதுமாங்கண்டு நாஃபீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு மாணவர்களே, மீண்டும் ஒரு இனிய ஒரு மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று மாலை பொழுதில் உங்களுக்கு 1 தொடக்கம் 10 வரையிலான வினாக்களை உங்களுக்கு நான் தந்தேன். இன்று அதன் தொடர்ச்சியாக 11வது வினாவிலிருந்து ஆரம்பிப்போம். அந்த வகையில் இன்றைய பொருளாதார சூழலை பொறுத்தவரையில் இன்று உலகம், நான் நினைக்கின்றேன் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வைரஸ் தாக்கத்தில் இறந்திருக்கின்றார்கள். இதையும் விட ஒரு பயங்கரமான ஒரு பாக்டீரியா ஒன்று 14ஆம் நூற்றாண்டிலே, நான் நினைக்கின்றேன் 1348ஆம் ஆண்டு, அதனை பிளாக் டெத் என அழைப்பர், ஃப்ளேக் என்கிற பாக்டீரியா. அந்த பாக்டீரியா தாக்கத்தினால் 47 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் மரணித்திருக்கின்றார்கள். அதையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டியவனாக 11வது கேள்வி ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். 11வது கேள்வியை நான் வாசிக்கின்றேன். உற்பத்தி மானியத்தின் பின்னர் உருவாகும் சமநிலை வெளியீட்டு மட்டம் உயர்வடைந்தாலும் அது சேத்திரனற்ற வெளியீட்டு மட்டம் என குறிப்பிடுவது மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் அலகுகளில், அதாவது ஒரு உற்பத்தி மானியம் வழங்குகின்ற போது அங்கு நிரம்பல் அதிகரிக்கும், அந்த இடத்திலே சமநிலை வெளியீட்டு மட்டம் அதிகரிக்கும். ஆனால் அந்த சமநிலை வெளியீட்டு மட்டம் அதிகரித்தாலும் அது சேத்திரனற்ற ஒரு வெளியீட்டு மட்டமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் உற்பத்தி மானியம் வழங்கப்படுகின்ற போது அந்த எல்லை செலவுக்கும் எல்லை நன்மைக்கும் இடையில் ஒரு வேறுபாடு காணப்படும். அதுதான் சேத்திரனற்ற நிலைமை என்று சொல்லி அழைக்கப்படும். சேத்திரன் என்பது, அதாவது வளப்பங்கீட்டின் சேத்திரன் என்பது MCMB, அதாவது எல்லை செலவு எல்லை நன்மைக்கு சமனாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில்
விலை எல்லை செலவுக்கு சமனாக இருக்க வேண்டும். அந்த நிலைமைதான் சேத்திரனான மட்டம். ஆனால் ஒரு உற்பத்தி மானியம் வழங்கப்படுகின்ற போதோ எல்லை செலவுக்கும் எல்லை நன்மைக்கும் இடையில் ஒரு வேறுபாடு காணப்படும். அந்த வேறுபாட்டின் காரணமாக பொருளாதாரத்திலே வளப்பங்கீட்டின் சேத்திரனின்மை ஏற்படும். ஆகவே இந்த வளப்பங்கீட்டில் சேத்திரனின்மை ஏற்படுகின்ற போது அந்த மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் அலகுகள்ல அந்த எல்லை நன்மைக்கும் எல்லை செலவுக்கும் இடையில வேறுபாடு காணப்படுவதுதான் வளப்பங்கீட்டின் சேத்திரனின்மையாக இருந்தால் அந்த இடத்துல எல்லை நன்மை எங்கே இருக்கும், எல்லை செலவு எங்கே இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு இந்த ஒயிட் போர்டிலே விளங்கப்படுத்தினேன். கொஞ்சம் அவதானிங்கள். இது ஒரு கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு, இது சமநிலை வெளியீட்டு மட்டம். சமநிலை வெளியீட்டு மட்டம். இந்த சமநிலை வெளியீட்டு மட்டத்திலே எல்லை செலவும் எல்லை வருமானமும் அல்லது எல்லை நன்மையும் சமனாக காணப்படுகிறது. இந்த இடத்திலே அரசாங்கம் ஒரு உற்பத்தி மானியம் ஒன்றை வழங்குகின்ற போதோ இந்த நிரம்பல் கோடோ பலப்புறம் நகர்வடையும். S1 என்று சொல்லி பலப்புறம் நகர்வடையும். இந்த S-க்கும் S1க்கும் இடைப்பட்ட பிரதேசம் அரசாங்கத்தினுடைய அலகு மானியமாக கருதப்படும். அதாவது உற்பத்தியாளருக்கு வழங்குகின்ற அலகு மானியமாக கருதப்படும். இந்த மானியம் வழங்குகின்ற போது இந்த நிரம்பல் கோடு பலப்புறம் நகர்ந்து புதிய சமநிலை விலையை தோற்றுவிக்கும். தான் புதிய சமநிலை விலை P1 Q1. இது ஆரம்ப சமநிலை. ஆரம்ப சமநிலை நீங்க PE QE என்று குறித்து கொள்ளலாம். இந்த இடத்திலே நுகர்வோன் இந்த P1 விலையிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு தயாராகின்றான். இதுதான் எல்லை நன்மை. இந்த இடத்துல எல்லை நன்மை காணப்படும் MB. இந்த வெளியீட்டுக்கான எல்லை செலவு இந்த இடத்திலே காணப்படும். எல்லை செலவு. ஆகவே இந்த தூண்டுதான் வளப்பங்கீட்டின் சேத்திரனின்மையாக கருதப்படும். அதாவது இந்த முக்கோணம் வளப்பங்கீட்டின் சேத்திரனின்மை. அப்ப இந்த இடத்துல இந்த MBக்கும் MCக்கும் இடைப்பட்ட பிரதேசம் தான் வளப்பங்கீட்டின் சேத்திரனின்மை. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னவென்றால், கேள்வியை கொஞ்சம் அவதானிங்கள். மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படும் அலகுகளில், அப்ப மேலதிகமாக உற்பத்தி செய்யப்படுற அலகுகள்ல அந்த உற்பத்தி மானியத்துக்கு பின்னர் எல்லை நன்மை எங்க இருக்கும், எல்லை செலவு எங்க இருக்கும் சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இந்த இடத்துல விலை தொகை இருக்கும். அவ MC ஆனது MBக்கு மேல இருக்கும். அப்ப இந்த இடத்துல MC MBயை விட பெரிதாக காணப்படும். அதுதான் உங்களிடம் இந்த வினா கேட்கப்படுகின்றது. அப்ப நான் விடையை வாசிக்கின்றேன். முதலாவது விடை, எல்லை செலவு எல்லை நலனை விட குறைவாக இருப்பதால். எல்லை செலவு அவர் செல்வதின் அறிக்கை இவ்வாறு. முதலாவது விடை, ஒயிட் போர்டு கொஞ்சம் அவதானிங்க. இந்த விடயத்தை சொல்கின்றார். அதாவது எல்லை செலவு எல்லை நலனை விட குறைவாக இருக்குமா, இது முதலாவது சொல்லப்படுகின்ற விடை. உங்களுக்கு நான் விடைஞ்ச எழுதி வச்சிருக்கேன் போர்டில். இரண்டாவது விடை சொல்கின்றார், எல்லை நலன் MB எல்லை நலன் எல்லை செலவை விட குறைவாக இருப்பதால். இப்படி சொல்றார், எல்லை செலவை விட குறைவாக இருப்பதால். அப்ப இதை எப்படி நீங்க எழுதலாம், இப்படி மாறி எழுதலாம். அதாவது எல்லை நலன் எல்லை செலவை விட குறைவா இருக்கு. அப்ப எல்லை செலவு எல்லை நலனை விட கூட இருக்கு, கூடுதலாக காணப்படுது. அவர் உற்பத்தி மானியத்தின் பின்னர் அந்த சமநிலை வெளியீட்டு மட்டத்திலே, அதாவது அந்த சேத்திரனற்ற சமநிலை வெளியீட்டு மட்டத்திலே உங்களுக்கு எல்லை நன்மை எல்லை செலவை விட குறைவாக காணப்படும். அதாவது எல்லை செலவு எல்லை நன்மையை விட அதிகமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு இந்த கிராஃப்ல வழங்கப்படுத்துறீங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்க ஒரு கிராஃபை பயன்படுத்தி இதை அதாவது கிராஃபை பயன்படுத்தி பார்த்து விளங்குவதில் இருக்கும் என்றால், இப்படியான கேள்விகளை நீங்கள் பாடமாக்கி சொல்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இது இந்த முறை 2019ஆம் ஆண்டு பார்ட் 2 இந்த கேள்வி வந்திருக்கின்றது. உற்பத்தி மானியத்தின் பின்னர் வளங்களின் சேர்த்திறன்மை தொடர்பாக ஒரு கேள்வி வந்திருக்கின்றது 2019ஆம் ஆண்டு. அப்ப அந்த கேள்விக்குரிய எதிர்பார்த்த விடைதான் MC MBயோட கூட காணப்படும். அடுத்து P, அதாவது விலை MCயோட குறைவாக இருக்கும்.
விலையானது எம்சிக்கும் எம்பிக்கும் சமனாக இருக்காது. இந்த 3 பாயிண்ட்டும் அவரதுல குறிப்பிடப்படும். இப்போ முதலாவது பாயிண்ட்ஸ், விலையானது எம்சியோட குறைவாக காணப்படும். இரண்டாவது பாயிண்ட்ஸ், எல்லை நன்மையானது எம்சியை விட குறைவாக காணப்படும். மூன்றாவது பாயிண்ட்ஸ், இந்த மூணும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படாது. அதாவது இவ்வாறு இருக்கும், பி சமனல்ல எம்சிக்கு, எம்சி சமனல்ல எம்பிக்கு, இவ்வாறு காணப்படும். இந்த மூன்று முண்டு கொண்டோ சமனாக காணப்படாது. இது இம்முறை பார்ட் 2 வந்த ஒரு வினா. நான் அதை பார்ட் 1க்கு எப்படி இதை மாற்றலாம் என்று சொல்லித்தான் இந்த கேள்வி எடுத்திருக்கின்றேன். அவை நான் நினைக்கின்றேன் இந்த 11வது வினா உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏனைய விடைகளை நான் வாசிக்க தேவையில்லை என்று சொன்னால் இந்த 2வது விடையிலே உங்களுடைய விளக்கம் மிகவும் அழகான முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த கேள்விக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த கேள்வி 12வது கேள்வி. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஸ்லைட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த கேள்வியை வாசிக்கின்றேன். குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் கேள்வி சமன்பாடு QD சமன் 200/4p ஆகும். இப்பண்டத்தின் நிலையான வளங்கள் 100 ஆகும். இப்பண்டத்தை வழங்கக்கூடிய உச்ச விலை 20 ரூபாய் என அரசு தீர்மானித்தால் சந்தையில் ஏற்படும் பற்றாக்குறையும் நுகர்வோர் மிகை மாற்றத்தையும் காட்டும் சரியான விடை என்று கேட்டிருக்கார். அவன் இந்த இடத்துல நீங்க வழங்கணும் என்ன சொன்னா, இது ஒரு பூச்சிய நிரம்பல் வலையையும் சாதாரண கேள்வி வலை உள்ளடக்கிய ஒரு வரைபடம். அப்ப இந்த இடத்தில் அரசாங்கம் ஒரு உச்ச விலை ஒன்றை விதிக்கின்றது, 20 ரூபாய்ங்கிற உச்ச விலையை விதிக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு கேள்வி வருகின்ற போது முதலில் நீங்கள் சந்தை சமநிலையை கண்டறிய வேண்டும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் இந்த ஒயிட் போர்டை அவதானிங்கள். பன்னிரண்டாவது வினா, கேள்வி சமன்பாடு QD சமன் 200/4p. இந்த பண்டத்தின் நிலையான வளங்கள் 100 ஆகும். அவை QS சமன் 100. இதனது உச்ச விலை, அரசாங்கம் வழங்குகின்ற உச்ச விலை 20 ரூபாய். இவ்வளவுதான் உங்களுக்கு தரப்பட்ட தரவு. இதை வைத்துக்கொண்டு நுகர்வோர் மிகை மாற்றத்தையும் சந்தையில் ஏற்படும் பற்றாக்குறையையும் கணிப்போம். எவ்வாறென்றால் முதலில் சந்தை சமநிலையை கண்டறியும். அப்ப சந்தை சமநிலையே QD சமன் QS ஆக காணப்படும். QD என்பது 200/4p என்றும் QS என்பது 100 ஆகவும் காணப்படும். ஆக இங்கு விலையை ஒரு பக்கம் கொண்டு வருவோம். 4p சமன் 200. இந்த பக்கம் வருகின்ற போது -100 ஆக வரும். எனவே 4p சமன் 100. p சமன் 100 × 4, p சமன் 25. ஆகவே இந்த பொருளுடைய சமநிலை விலை 25 ரூபாவாக காணப்படும். இதனுடைய சமநிலை தொகையை பார்த்தால், சமநிலை தொகையை கண்டோம்னால் சமநிலை தொகை 100 ஆகவே இருக்கும் என்றால் நீ 25 இதில் போட்டாலும் 100 தான் வரும். என்றால் நிலையான வளங்கள். அப்ப நிலையான வளங்களின் போது சமநிலை தொகையில் இந்த மாற்றமும் இடம்பெறாது. அவை இதனுடைய ஒரு வரைவை, இதை இலகுவாக விளங்குவதற்கு ஒரு வரைவை பக்கத்திலே கீறிக்கொள்ற கேளிக்கோடு, இது நிலையான நிரம்பல் கோடு. அந்த 100 இதான் சந்தை சமநிலை விலை 25 ரூபாய். ரூபாய். இப்ப அரசாங்கம் விதிச்ச உச்ச விலை 20 ரூபாய். உச்ச விலை 20 ரூபாய். 20 ரூபாய் உச்ச விலை இடத்துல இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி உச்ச விலை சந்தையில் ஏற்படக்கூடிய பொருள் பற்றாக்குறையும்
நுகர்வோர் மிகை மாற்றம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த 20 ரூபா விலையில கேள்வித்தொகை என்று கண்டுபிடிக்கலாம். அப்ப கேள்வி சமன்பாட்டில் 20 ரூபா பிரதியிட்டால் QD சமன் 200 சய 4p, அவை QD சமன் 200 சய 4 தர 20, அவை 200 சய 80 சமன் 120. கேள்வித்தொகை 120 அடிக்கும். அப்ப இடத்துல உங்களுக்கு மிகை கேள்வி வந்துட்டு 120 100 போனா 20 மிகை கேள்வி. மிகை கேள்வி 20 அலகுகள். அடுத்தபடியாக நுகர்வோர் மிகை மாற்றம். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நுகர்வோர் மிகை இவ்வளவு நுகர்வோர் மிகை. இப்ப நுகர்வோர் மிகை விலை சமநிலை விலையை விட குறைவாக அரசாங்கம் தீர்மானித்ததனால நுகர்வோர் மிகை அதிகரிக்கும், உணவு அதிகரிக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த 120 கேள்வித்தொகை இருக்கின்றது, ஆனா இதுக்குரிய நிரம்பல் இல்லை. எனவே ஒரு வாங்காத ஒரு பொருளுக்கு, நுகர்வோன் வாங்காத ஒரு பொருளுக்கு மிகை இருக்காது. இந்த 20 மிகை கேள்விதான், ஆனா 20 மிகை கேள்வி பூர்த்தி செய்யறதுக்கு நிரம்பல் இல்லை. இந்த இடத்துல நுகர்வோர் மிகை மாற்றம் இந்த துண்டு மட்டும்தான் வரும். ஏனென்றால் இந்த 120 கேள்வித்தொகை இருந்தாலும் நுகர்வோர் 120 பொருட்களை வாங்குவதற்கு தயாராகின்றான். ஆனா உற்பத்தியாளர்கிட்ட இருக்கிற பொருட்கள், விற்பனையாளர்கிட்ட இருக்கிற பொருட்கள் அளவு 100 தான். எனவே 100 விட கூடுதலான பொருட்கள் சந்தையில இல்லை. ஆகவே வாங்காத ஒரு பொருளுக்கு நுகர்வோர் மிகை கணிப்பிடுவது என்பது அது பொருளாதாரத்திலே அது ஒரு நல்ல ஒரு விடயம் அல்ல, அவ்வாறு காண்பதில்லை. எனவே இருக்கின்ற பொருட்களுக்கு தான் நுகர்வோர் மிகை காணப்பட வேண்டும். எனவே 100 பொருட்களுக்கு தான் நுகர்வோர் மிகை காணப்பட வேண்டும். ஆகவே நுகர்வோர் மிகை மாற்றம் இந்த துண்டு தான் நுகர்வோர் மிகையில் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அந்த துண்டு எவ்வளவு சொன்னால் இந்த இதுல மாற்றம் 5 தர இது 100 பெருக்கினா 500 ரூபாய். 500 ரூபாய் நுகர்வோர் மிகை மாற்றமாக கருதப்படும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதை சொல்கின்றேன். இது ஒரு கேள்வி சமன்பாடு, ஒரு நிரம்பல் சமன்பாடு, இது உச்ச விலை. இந்த 3 தரவுகளும் உங்களுக்கு தரப்படுகின்றது. இவ்வாறான தரவு தரப்படுகின்ற போது அரசாங்கம் உச்ச விலை விதிக்கின்ற போது நுகர்வோர் மிகையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உச்ச விலை என்பது உங்களுக்கு தெரியும், சமநிலை விலைக்கு கீழ்கிரிக்கும். ஒரு சேர்த்திறனான உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை சமநிலை விலைக்கு கீழ்கிரிக்கும். ஆனால் அதை நீங்கள் அந்த தரவுகளையும் கணக்கையும் பொறுத்து தான் அது அமையும். சில சந்தர்ப்பங்களில் உச்ச விலை என்று சொல்லி விதிப்பார், ஆனால் அங்கே பார்த்தா சமநிலை விலைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கும் அந்த விலை. அப்போ அந்த இடத்துல அங்கே உச்ச விலை என்று குறிப்பிடுவது சாதாரணமாக விளைவு விலையாக கருதப்படும். அது அந்த ஒவ்வொரு கேள்விகளையும் பொறுத்து அமையும். பொதுவாக உச்ச விலை என்பது சேர்த்திறனான உச்ச விலை என்பது சமநிலை விலைக்கு கீழுக்கு தான் இருக்கும் உச்ச விலை கட்டுப்பாடு. எனவே அந்த வகையில் இந்த கணக்கை பொறுத்தவரையில அது சமநிலை விலைக்கு கீழுக்கு தான் காணப்படுகிறது. எனவே சமநிலை விலைக்கு கீழே காணப்படுகின்ற 20 ரூபா விலையில கேள்வித்தொகை 120, சமநிலை ஆரம்ப சமநிலையில கேள்வித்தொகை 100. ஆகவே 120க்கும் 100க்கும் இடையில வித்தியாசம் 20. எனவே இது மிகை கேள்வியாக காணப்படும். அதாவது 20 ரூபா விலையில நிரம்பல் தொகை 100 காணப்படுகின்றது, கேள்வித்தொகை 120 காணப்படுகின்றது. 2 இடையிலான வித்தியாசம் 20 மில்லியன் மிகை கேள்வியாக கருதப்படும். அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட மாற்றம். நுகர்வோர் மிகை ஏற்கனவே 25 ரூபாவில் இருக்கும், இப்ப 20 ரூபாவில் இருக்கும். அப்ப 20 ரூபா விலைக்கும் 25 ரூபா விலைக்கும் இடைப்பட்ட அந்த துண்டு தான் நுகர்வோர் மிகை மாற்றம். ஆக நீங்க சாதாரணமாக பொதுவாக படித்திருப்பீர்கள், நுகர்வோர் மிகை மாற்றம் என்பது இந்த சரிவகத்தை குறிக்கும் என்று. அது சாதாரணமான கேள்வி நிரம்பல் கோட்டுக்கு சரி. ஒரு பூஜ்ய நிரம்பல் கோட்டில் அவ்வாறு நீங்கள் கருதுவது என்பது அது பிழையான ஒரு விடயம். ஏனென்றால் விற்கப்படாத அல்லது வாங்கப்படாத ஒரு பொருளுக்கு நீங்க மிகை காணக்கூடாது. ஆக இந்த பொருள் நுகர்வோர் கேள்வி ஏற்படுத்துகின்றான், ஆனா வாங்குவதற்கு தயாராகவும் வேறு இருக்க இயலாது என்றால் கேள்வி ஏற்படுத்துகின்றார். 120 பொருளுக்கு வாங்க தயாராகின்றார், ஆனா அவர் வாங்குவதற்குரிய பொருள் 100 தான் காணப்படுகின்றது. அவை 100 பொருட்களுக்கு தான் மிகை காணப்படும். எனவே நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட மாற்றம்
100 பொருட்களுக்கு தான் ஏற்படும். எனவே இந்த மாற்றம் இந்த செவ்வகமாக கருதப்படும். அவ்விடத்தில் 500 ரூபாய் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பு, அதான் நுகர்வோர் மிகை மாற்றம். எனவே நான் நினைக்கின்ற விடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லைட்டுக்கு போங்க கொஞ்சம். விடையில் முதலாவது விடை இருக்கின்றது 20 அலகுகள் 500 ரூபாய். நிறைய 20 அலகுகள். இந்த மிகை கேள்வி 20 அலகு, 120க்கு 100க்கும் இடைப்பட்ட பிரதேசம். 120 100 20 அலகுகள். 20 அலகுகள் மிகை கேள்வி, 500 ரூபாய் நுகர்வோர் மிகை மாற்றம். அப்போ முதலாவது விடையிலே அது காணப்படுங்கள். இதுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. 13வது கேள்வி கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். குறித்த பொருளொன்றின் மீது அரசு இழிவு விலை கொள்கை பிரகடனத்தின் மூலமான விளைவை பின்வரும் எளிமையான வரைவு காட்டுகின்றது. ஒரு வரைவு கொண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது ஒரு இழிவு விலை கொள்கை தொடர்பான ஒரு வரைவு. அரசாங்கம் இழிவு விலை விதிப்பதன் நோக்கம், பொருளாதாரத்திலே அரசாங்கம் இழிவு விலை விதிப்பதன் நோக்கம் உற்பத்தியாளனுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் அந்த விலையை கொண்டு வருவார். உற்பத்தியாளர் நலன் கருதிய விலை தான் இழிவு விலை. பொருளாதாரத்திலே கட்டுப்பாடு விலை, 2 வகையான கட்டுப்பாடு விலை காணப்படுகின்றது. ஒன்று இழிவு விலை கட்டுப்பாடு, அடுத்தது உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு. உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு என்பது நுகர்வோர் நலன் கருதி அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு விலை. அதாவது சந்தை சமநிலை சில சந்தர்ப்பங்களில் நுகர்வோருக்கு பாதகமாக இருக்கலாம், அல்லது உற்பத்தியாளனுக்கு பாதகமாக இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில். அப்படியான நிலைமையில் அரசாங்கம் நுகர்வோருக்கு பாதகமாக இருந்தால் நுகர்வோருடைய நலன் கருதி ஒரு உச்ச விலையை கொண்டு வரலாம். அல்லது அந்த சந்தை சமநிலை விலை உற்பத்தியாளனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் உற்பத்தியாளனுடைய நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஒரு சட்டரீதியான விலையை கொண்டு வரலாம். அந்த விலை இழிவு விலை கட்டுப்பாடாக இருக்கும். ஆகவே இழிவு விலை என்பது உற்பத்தியாளர் நலன் கருதிய விலையாக கருதப்படும். உயர்ந்தபட்ச விலை என்பது நுகர்வோர் நலன் கருதிய விலையாக கருதப்படும். பெரும்பாலும் இழிவு விலை என்பது விவசாய பொருட்களுக்கு தான் அதிகமாக இழிவு விலை விதிக்கப்படும். நுகர்வோர் நலன் கருதிய உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை பெரும்பாலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தான் விதிக்கப்படும். இது சாதாரணமாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் அத்தியாவசிய பொருட்கள் என்பது அது நுகர்வோனுடைய நலனை கருத்தில் கொண்ட பொருட்கள். எனவே அந்த பொருட்களுக்கு அரசாங்கம் உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை கொண்டு வரும். விவசாய பொருள் என்பது உங்களுக்கு தெரியும், விவசாயிகளுடைய நலன், விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் கொண்டு வருகின்ற அந்த விலை தான் இழிவு விலை. அது விவசாய பொருட்களுக்கு கொண்டு வருவார். இந்த வகையில அரசாங்கம் ஒரு இழிவு விலையை கொண்டு வந்தால் அது உற்பத்தியாளனுடைய நலனை கருத்தில் கொண்டது. அவ்வாறாக இருந்தால் உற்பத்தியாளன் நலனை கருத்தில் கொண்ட ஒரு விலை உற்பத்தியாளனை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இழிவு விலை சில சந்தர்ப்பங்களில் உற்பத்தியாளனை பாதுகாக்காமலும் போகலாம். எவ்வாறான சந்தர்ப்பமாக இருந்தால் இழிவு விலையை அரசாங்கம் விதித்ததன் பின்னர் எதுவுமே அவனுக்கு உதவிகள் ஒன்றும் செய்யவில்லை என்றால், உதாரணத்துக்கு ஒரு இழிவு விலை கொண்டு வரப்படுகின்ற போது அங்கு உடனடியாக தோன்றக்கூடிய விளைவு கேள்வி குறைந்து நிரம்பல் அதிகரிக்கும். அதாவது கேள்வித்தொகை குறைந்து நிரம்பல் தொகை அதிகரிக்கும். அந்த இடத்துல மிகை நிரம்பல் ஒன்று தோற்றம் பெறும். இழிவு விலை ஒன்று கொண்டு வந்தால் மிகை நிரம்பல் ஒன்று தோற்றம் பெறும். அது அரசாங்கம் இழிவு விலையை கொண்டு வந்து அந்த விலையிலே பொருளை விற்குமாறு பணித்துவிட்டு அரசாங்கம் அதாவது எந்தவித உதவியும் செய்யாமல் இருந்தால் அந்த இடத்திலே உற்பத்தியாளனுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும். அந்த மிகை நிரம்பலை அவன் என்ன செய்வது? ஒன்று மிகை நிரம்பலை ஒன்று அரசாங்கம் வாங்கணும். அவ்வாறு இல்லை என்றால் இருக்கின்ற நிரம்பலை நுகர்வோனுக்கு விற்பதற்கு, அதை வாங்கக்கூடியவனுக்கு விற்பதற்கு ஏதாவது ஒரு விலையை கொண்டு வர வேண்டும். அவன் இந்த 2 உதவியும் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே உற்பத்தியாளர் நலன் கருதிய விலை உற்பத்தியாளனுக்கே பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனா இந்த இடத்திலே இந்த கேள்வியை பொறுத்தளவில் உற்பத்தியாளனுடைய நலனை கருத்தில் கொண்டோ இந்த விலையை கொண்டு வருகின்றார். ஆனால் உற்பத்தியாளனுக்கு எந்த ஆதரவும் செலுத்தவில்லை. அத்தனை அவர் சொல்லுகின்றார். கீழுக்கு நான் வாசிக்கின்றேன், அந்த கிராஃபுக்கு கீழே நான் வாசிக்கின்றேன் பாருங்க. அரசு இழிவு விலையாக P2ஐ பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உற்பத்தியாளரின் தனது உற்பத்தியை Q1 வரை குறைத்துக் கொண்டால் நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை மாற்றியவனை சரியாக காட்டுவது. அவ்வாறென்றால்
ஒரு அரசு இழிவு விலை ஒன்றை விதித்ததன் பின்னர் அவருக்கு இந்த ஆதரவை கொடுக்கவில்லை என்றால் ஒன்றோ அவனுடைய மேலதிகமான பொருட்களை அரசாங்கம் வாங்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எல்லா பொருட்களையும் விற்கும் அளவுக்கோ ஒரு குறிப்பிட்ட விலையை குறைத்து நுகர்வோனுக்கு பொருட்களை விற்று அந்த விலை குறைப்பினால் ஏற்பட்ட அந்த நட்டத்தை அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். அது குறை நிரப்பு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ரெண்டு விடயங்களையும் அவனுக்கு ஆதரவாக செய்யாமல் தனியே இழிவு விலையை வைத்துவிட்டு அரசாங்கம் அவருடைய பாட்டிலே இருந்தால், அவருடைய விடயமாக இருந்தால் இந்த இடத்திலே உற்பத்தியாளனுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்ப உற்பத்தியாளன் ரெண்டு நடவடிக்கையை செய்யலாம். அரசாங்கம் இந்த உதவியை செய்யல, ரெண்டு நடவடிக்கை செய்யலாம். ஒன்று உற்பத்தியை குறைக்கலாம், அவர் உற்பத்தியை குறைக்கலாம், அல்லது அவர் உற்பத்தியை அதிகரிக்கலாம். உற்பத்தி அதிகரிச்சா அவருடைய நலனுக்கு பாதிப்பு ஏற்படும். உற்பத்தியை குறைச்சார் சொன்னா அவருடைய உற்பத்தியாளர் மிகையில் ஒரு அதிகரிப்பு ஏற்படலாம். எனவே இந்த கேள்விக்குரிய விடையை அணுகுவதற்கு முதல் நான் இந்த கிராஃபை இந்த ஒயிட் போர்டிலே முதல் கீறுகின்றேன். இது கேள்விக்கோடு, இது நிரம்பல் கோடு, இதுதான் சமநிலை விலை, இது சமநிலை தொகை, இது P1, இது Q1, சாரி Q0, அடுத்தது இழிவு விலை P2, இழிவு விலை நறுக்கி, இதுதான் இழிவு விலை P2. இவ்வாறு இழிவு விலை ஒன்று விதிக்கின்ற போது சந்தையிலே கேள்வித்தொகை குறைவடைந்து நிரம்பல் தொகை அதிகரிக்கும். கேள்வித்தொகை குறைவடைந்து நிரம்பல் தொகை அதிகரிக்கும். கேள்வித்தொகையின் அளவு Q1, நிரம்பல் தொகையின் அளவு Q2. ஆகவே அரசாங்கம், நான் சொன்னேன், இந்த ஆதரவை வழங்காவிட்டால் உற்பத்தியாளன் ரெண்டு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். ஒன்று உற்பத்தியை Q1 வரை குறைக்கலாம், அல்லது உற்பத்தியை Q2 வரை விரிவாக்கலாம். இந்த ஆதரவை வழங்காமல் உற்பத்தியாளன் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவன் உற்பத்தியை குறைத்துக் கொள்வதுதான் அவனுக்கு நல்லது. அந்த வகையில் அவர் Q1 வரை உற்பத்தியை குறைக்கின்றார். அப்படி குறைத்தால் அவருடைய கேள்வி என்ன சொன்னால் நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகு நுகர்வோர் மிகை மாற்றத்தை எல்லாம் கேட்டுக்கிறார். ஆகவே அதுக்குள்ள வருகின்ற எழுத்துக்களை பார்ப்போம். KAD HEF BC JG. இப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த இழிவு விலை விதிப்பதற்கு முன்னர் இந்த முக்கோணத்திலே இந்த துண்டு உற்பத்தியாளர் மிகையாகவும் இந்த துண்டு நுகர்வோர் மிகையாகவும் கருதப்படும். அப்ப இழிவு விலைக்கு முன் நுகர்வோர் மிகை K சக A சக B ஆയിരിക്കും. உற்பத்தியாளர் மிகை D சக C ஆയിരിக்கும். இப்ப இழிவு விலை ஒன்றை கொண்டு வர P2 இழிவு விலையை கொண்டு வர இந்த இடத்துல நுகர்வோன் P2 விலையை கொண்டு வருகின்ற போது Q1 பொருட்களை தான் கொள்வனை செய்வார். அதே நேரத்தில் உற்பத்தியாளனும் தன்னுடைய நிரம்பலை, தன்னுடைய உற்பத்தியினுடைய அளவை Q1 வரை குறைத்துக் கொள்கின்றார். எனவே இந்த இடத்துல நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்ப இழிவு விலைக்கு பின் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இழிவு விலைக்கு பின் நுகர்வோர் மிகை, அது நுகர்வோன் P1 விலை கொண்டு வாங்கிய பொருளை இப்ப தற்போது P2 விலை கொடுத்து வாங்குகின்றார். எனவே அவருக்கான மிகை குறைவடைகின்றது. K A சக B ஆக இருந்தது, இப்ப K ஆக மாறும். அப்ப A சக B நுகர்வோர் மிகையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப நுகர்வோர் மிகை மாற்றம்
இந்த கேயிலிருந்து இந்த கே சக ஏ சக பியை கழிச்சு அவ்வாற இந்த மீதி ஏ சக பி என்பது நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு நுகர்வோர் மிகை மாற்றத்தை சொல்றேன். நுகர்வோர் மிகை மாற்றம் கே சக கே ஏ கே சக ஏ சக பி கேயிலிருந்து கழிச்சா அப்போ வார விட ஏ சக பி அரிக்கும் மாற்றும், அது மைனஸ் அரிக்கும். அதுதான் பிரேக்கெட் பண்ணிருக்கும் மைனஸை. ஏன்னா நுகர்வோர் மிக குறையுது என்ற கருத்து. மைனஸ்ண்டா நுகர்வோர் மிகை குறைகின்றது. அதாவது விளைவிலைக்கு பின் நுகர்வோர் மிகையிலிருந்து முன் நுகர்வோர் மிகையை கழிக்கணும். கழித்து வருகின்ற போது வார பெருமானம் மைனஸில் இருந்தால் அது நுகர்வோர் மிகை குறைவடைந்திருக்கின்ற கருத்து. அதே போல உற்பத்தியாளர் மிகை, உற்பத்தியாளர் மிகை ஏற்கனவே டி சாசி நறுக்கி இந்த துண்டு. இப்ப இந்த பொருளை P2 விலையில் விற்பதால உற்பத்தியாளனுக்கு இவ்வளவு வருமானமாக கிடைக்கும். ஏ சக டி சக எச். உற்பத்தியாளனுடைய வருமானம் ஏ சக டி சக எச், இவ்வளவு உற்பத்தியாளனுடைய வருமானம். இந்த இடத்துல உற்பத்தியாளர் மிக எப்படி கணிப்பிடப்படும் என்று சொன்னால் உற்பத்தியாளனுடைய வருமானத்திலிருந்து மாறும் செலவு கழிக்கணும். உற்பத்தியாளர் மாறும் செலவு கழிக்கணும். எனவே இந்த Q1 பொருளுக்கான மாறும் செலவோ இந்த துண்டு. அவ்வாறு சொன்னால் இந்த உற்பத்தியாளன் Q1 எச்சங்கிற பிரதேசத்தில் மாறும் செலவாக தன்னுடைய செலவை மேற்கொள்வான். Q0 அதாவது சமநிலை ஆரம்ப சமநிலையிலே உற்பத்தியை மேற்கொண்டால் அவருடைய மாறும் செலவு எச் ஆக ஈயாக கருதப்படும். அவர் Q2 வரை உற்பத்தியை மேற்கொண்டிருந்தால் இந்த முழு சரிவகத்தின் பெருமானமும் மாறும் செலவாக கருதப்படும். எச் சக இ சக எஃப் சக ஜி அவ்வளவும் வரும், அவ்வளவு மாறும் செலவாக கருதப்படும். எனவே இந்த இடத்துல உற்பத்தியாளர் மிகையை நீங்க பாக்குறீங்கன்னா இந்த உற்பத்தியாளர் வருமானத்திலிருந்து மாறும் செலவை கழிக்கணும். உற்பத்தியாளருடைய வருமானம் ஏ சக டி சக எச், இதுல இருந்து என்னத்தை கழிக்கணும் சொன்னா இந்த எச்ங்கிற மாறும் செலவு கழிக்கணும். எச் என்பது Q1 பொருளுக்கான மாறும் செலவு. இந்த துண்டு கழிச்சா வாரது ஏ சக டி. எனவே இது ஏ சக டி என்பது பிளஸ்ல இருக்கு. அப்படின்னு சொன்னால் ஏ சக டி பிளஸ்ல வாரதால உற்பத்தியாளர் நம்பிக்கை அதிகரிக்கும். இங்க நுகர்வோர் நம்பிக்கை குறைவடைகின்றது, மைனஸில் வருது. இங்க உற்பத்தியாளர் நம்பிக்கை அதிகரிக்கின்றது, ஏ சக டி. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியை கொஞ்சம் பாருங்க. கேட்ட கேள்விய நுகர்வோர் மிகை எவ்வளவு கேட்டிருக்கார். அப்ப உங்களுக்கு தெரியும் நுகர்வோர் மிகை கே என்று தெரியும். விளைவிலைக்கு பின்னர் கே அது தெரியும். அடுத்த வழி கேட்ட உற்பத்தியாளர் மிகை என்று கேட்டிருக்க. உற்பத்தியாளர் மிகை ஏ சக டி என்று தெரியும், ஏ சக டி என்று தெரியும் விளைவிலைக்கு பின். அடுத்த வழி கேட்க நுகர்வோர் மிகை மாற்றம். நுகர்வோர் மிகை மாற்றம் ஏ சக பி. இந்த விடை ஐந்தாவதிலே காணப்படுகின்றது, ஐந்தாவது விடையிலே இருக்கின்றது. இந்த வைபோர்டை கொஞ்சம் அவதானியோ. உங்களோட கேள்விக்குரிய விடைகளின் அறிக்கை. முதலாவது கேட்ட கேள்வி நுகர்வோர் மிகை அறிக்கை, நுகர்வோர் மிகை. இரண்டாவது கேட்ட கேள்வி அறிக்கை உற்பத்தியாளர் மிகை. மூணாவது கேட்ட கேள்வி அறிக்கை நுகர்வோர் மிகை மாற்றம். இழிவிலைக்கு பின்னர் அறிக்கை 3 நுகர்வோர் மிகை கே, உற்பத்தியாளர் மிகை ஏ சக டி, நுகர்வோர் மிகை மாற்றம் ஏ சக பி. இது அஞ்சாவது விடையிலே காணப்படுது. இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ மாறி உங்கள்கிட்ட உற்பத்தியாளன் Q2 வரை தன்னுடைய உற்பத்தியை அதிகரித்துக் கொண்டால் அல்லது உற்பத்தியை விரிவாக்கி கொண்டால் அந்த இடத்துல உற்பத்தியாளர் மிகை என்னன்னு கேட்டாருன்னா அப்ப அந்த இடத்துல உற்பத்தியாளர் மிகை பார்க்கிறேன்டா உற்பத்தியாளர் வருமானத்தில் எந்த மாற்றமும் இல்லைண்டா. உற்பத்தியாளர் விற்ற பொருள் அளவு Q1 தான். அவர் Q2 வரை உற்பத்தியை மேற்கொள்ளலாம், ஆனா Q1 பொருள் தான் அவரால் விற்கலாம். நுகர்வோர் வாங்கக்கூடிய அளவு Q1 தான். அப்ப அந்த இடத்துல உற்பத்தியாளர் மிகையை கேட்டா இந்த உற்பத்தியாளர் ஏடிஎச்ங்கிற வருமானத்திலிருந்து இந்த முழு மாறும் செலவையும் கழிக்கணும். அப்ப உற்பத்தியாளர் மிகை கேட்டார், அதாவது Q2 வரை விரிவாக்கி கொண்டால் உற்பத்தியாளனுடைய மிகை என்று கேட்டால் உற்பத்தியாளர் மிகை சமன் இந்த ஏ சக டி சக எச்சிலிருந்து எவ்வளோத்தையும் கழிக்கணும்.
H சக E சக F சக G இவ்வளோத்தையும் கழிக்கணும். கழிச்சு வாருங்க. இப்படி போட்டா சரி. இதான் உற்பத்தி அளவு. அதாவது உங்களுக்கு பெருமானம் தந்தா கழிச்சு போடலாம். பெருமானம் தந்தால் ஏடிஹெச் பெருமானம் எவ்வளோன்னு பார்க்குற, அதில் இந்த துன்ற பெருமானத்தை பார்க்குற, இந்த துன்ற பெருமானத்தை பார்க்குற, கழிச்சா மிகை வரும். அது மிகை மைனஸ்ல வரலாம் அல்லது ப்ளஸ்லையும் வரலாம். எது கூட இருக்கோ அதை பொறுத்து அமையும். அவைதான் உற்பத்தியாளனுடைய மிகையாக கருதப்படும். இது Q2 வரை விரிவாக்கணும். இது உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கல. நான் உங்களுக்கு மேலதிகமாக தர முடியும். இவ்வாறான ஒரு நிலைமையை உற்பத்தியாளனுக்கு கொண்டு வராமல் உற்பத்தியாளனுடைய நலனை கருத்தில் கொண்டு வந்த விலையை உற்பத்தியாளனுக்கு நலனுக்காக பாதுகாப்போம் என்று சொல்லி அரசாங்கம் யோசிச்சால் அவனுக்கு 2 ஆதரவை கொடுக்கலாம். ஒன்று, இந்த மிகை நிரம்பல் அவ்வளோத்தையும் வாங்கலாம். இந்த வளத்தை மிகை நிரம்பல் அவ்வளோத்தையும் வாங்கலாம். அது ஒரு ஆதரவு. 2வது என்ன செய்யலாம்டா, அப்படி வாங்கலன்னு சொன்னா இந்த குறை நிரப்பு கொடுப்பேன் சொல்லி ஒரு கொடுப்பனை செய்யலாம். அதாவது இந்த விலையை இவ்வளவு பேரை குறைச்சா, இந்த துண்டு வரை குறைச்சால், இவ்வளவு பேரை குறைத்தால், உதாரணத்துக்கு P3 எடுப்போம், P3 வரை குறைத்தால் இந்த Q2 பொருள் அவ்வளவும் பில்லுவாட்டும். அவன் இந்த P2க்கும் P3க்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசத்தை ஒரு அளவுக்குரிய மானியம், சரி, ஒரு குறை நிரப்பு, ஒரு கொடுப்பனை செய்யுது, டெபிசியன்சி பேமெண்ட் சிஸ்டம் சொல்ல. அப்போ ஒரு குறை நிரப்பை செய்யலாம். அப்போ இந்த துண்டு குறை நிரப்பு துண்டாரிக்கும். அப்போ இந்த P3 P2 கழிச்சு வாரத்தை இந்த Q2 பெருமானத்தில் பெருக்கினீங்களா குறை நிரப்பினுடைய பெருமதி வரும். அப்படி ஒரு சிஸ்டத்தை செய்யலாம். இது அப்படியான 2 ஆதரவும் கொடுக்காத ஒரு நிலைமை. சரி, அடுத்த வழிக்கு போவோம். அடுத்த வழி பாருங்க, 14ஆம் கேள்வி. குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் கேள்வி சமன்பாடு QD சமன் 800/10P. வளங்கள் சமன்பாடு QS சமன் 100/10P. அப்ப உங்களுக்கு 2 கேள்வி நிரம்பல் சமன்பாடு 2 தரப்படுகிறது. உனக்கு கேட்ட கேள்வி என்ன, இப்பண்டத்துக்கு 60 உச்ச விலை வழங்கி குறை நிரப்பு கொடுப்பன ஒன்றை வழங்க அரசு இணங்கியது. ரைட், இதான் அந்த விஷயம். அப்ப 60 உச்ச விலை வழங்கி குறை நிரப்பு செய்கிறார் சொன்னா இந்த இடத்துல இது இழிவு விலை தான். ஒரு இழிவு விலையை கொண்டு வந்து அரசாங்கம் குறை நிரப்பு செய்ய போறாங்க. உற்பத்தியாளருடைய நலனை கருத்தில் கொண்டு வந்த ஒரு விலையில உற்பத்தியாளன் பாதுகாக்கப்படுறான். எப்படி பாதுகாக்கப்படுறான்? மேலதிகமான நிரம்பலை அரசாங்கம் ஒன்று கொள்கை செய்யலாம் அல்லது குறை நிரப்பு செய்யலாம். இந்த இடத்துல குறை நிரப்பு செய்யப்படுகிறது. அப்ப குறை நிரப்பு செய்யப்படுகின்ற போது எல்லா பொருட்களும் சந்தையில விற்கப்படும். எல்லா பொருட்களும் சந்தையில விற்கப்படும். அப்ப எல்லா பொருட்களையும் நுகர்வோன் ஒரு குறைந்த விலையில வாங்குவான். அப்ப இழிவு விலைக்கும் நுகர்வோன் வாங்கின விலைக்கும் இடைப்பட்ட அந்த பெறுமதியை அரசாங்கம் மானியமாக வழங்கும். அதாங்க அந்த குறை நிரப்பு சொல்றேன். அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒயிட் போர்டு கொஞ்சம் அவதானிங்க. கேள்வி சமன்பாடு QD சமன் 800/10P. வளங்கள் சமன்பாடு QS சமன் 100/10P. அரசாங்கம் கொண்டு வந்த விலை, உச்ச விலை ₹60. இவ்வளவுதான் உங்களுக்கு அந்த தரவு. இந்த உச்ச விலையை கொண்டு வந்து ஒரு குறை நிரப்பொன்றை செய்யறாராம். அப்ப இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்டுக்கிற கேள்வி கொஞ்சம் ஸ்லைட்டை பாருங்க. கேள்வியை கேள்வி என்ன கேட்டீங்கண்டா, குறை நிரப்பு கொடுப்பவருக்கு அரசு தாங்கும் செலவு எவ்வளவு கேட்டீங்க. அடுத்தது மொத்த செலவு அதிகரித்த அளவு என்று கேட்டிருக்கு. அப்ப முதலாவது கேள்வி குறை நிரப்பு கொடுப்பனவுக்குரிய செலவு, அரசாங்கம் தாங்குற செலவு எவ்வளவு பார்க்கணும். அடுத்தது மொத்த செலவுல அதிகரிச்ச அளவு பார்க்கணும். அவ இந்த இடத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு கிராஃப பக்கத்துல கீறி கொண்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் இலகுவா இருக்கும். இந்த பட்டியல் இந்த சமன்பாட்டுக்குரிய ஒரு கிராஃப் கீறி பார்ப்போம். ரைட், அப்ப கிராஃப் கீறும். கொஞ்சம் ஒயிட் போர்டை பாருங்க. இது கேள்விக்கோடு. இந்த கேள்விக்கோடுற சமன்பாடு தான் 800/10P. இது நிரம்பல் கோடு.
இதனுடைய சமன்பாடு sin 100 சக 10p. இதான் சமநிலை விலை. இப்போ சமநிலை விலை இவரத்தை காணும். சமநிலை விலை QD சமன் QS தான் சமநிலை விலை. அப்போ QD என்பது 100 சக 10p, QS என்பது sin 100 சக 10p. விலையில் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். 10p இதை இஞ்சல கொண்டு வரக்குள்ள சக 10p மாறும். 800 தொகையெல்லாம் ஒரு பக்கம் எடுப்போம். இஞ்சல வரக்குள்ள சக 100 மாறும். எனவே 800 100 900 சமன் 20p. p சமன் 900 கீழ் 20. எனவே p சமன் 45 அறியும். சமநிலை விலை 45. சமநிலை தொகை இந்த விலையை இந்த சமன்பாட்டில் அல்லது இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டால் சமநிலை தொகை வரும். கேள்வி சமன்பாடு அல்லது நிரம்பல் சமன்பாட்டில் பிரதியிட்டால் சமநிலை தொகை வரும். இங்கே ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். நான் உங்களுக்கு கேள்வி சமன்பாட்டில் அதை பிரதிடுறேன். QD சமன் 800 சய 10p. QD சமன் 800 சய 10 தர 45. 800 சய 450 கழிச்சா 350 அலைகள். சமநிலை தொகை 350 அறிக்கும். இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட சமன்பாடுக்குரிய சமநிலை விலையும் சமநிலை தொகை. இப்ப அரசாங்கம் ஒரு உச்ச விலையை விதிக்கின்றது, 60 உச்ச விலையை விதிக்கின்றது. அப்ப இந்த உச்ச விலை என்பது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இடத்திலே இது இழிவு விலையாக இருக்கும். 60 ரூபாய். இந்த 60 ரூபாவில் நீங்க கேள்வித்தொகை எவ்வளவு கண்டுபிடிக்க தேவையில்லை. என்னடா கேள்வித்தொகை நிரம்பல் தொகை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா மிகை நிரம்பல் பார்க்கறது தான் தேவைப்படும். இந்த இடத்துல மிகை நிரம்பல் வாங்குற விடயம் அல்ல, இது ஒரு குறை நிரப்பு கொடுப்பதை மேற்கொள்ள விடயம். இந்த இடத்துல நிரம்பல் தொகை நீங்க கட்டாயம் கண்டுபிடிக்கணும். இந்த விலையில 60 ரூபா விலையில நிரம்பல் தொகை கண்டுபிடிப்போம். அப்ப இந்த 60 ரூபாவை நிரம்பல் சமன்பாட்டில் பிரதியிட்ட முடிச்சுன்னா நிரம்பல் தொகை வரும். QS சமன் sin 100 சக 10p. sin 100 சக 10 தர 60. sin 100 சக 600 சமன் 500 அறியும். 500 நிரம்பல் தொகை அறியும். இந்த 500 நிரம்பல் தொகையும் சந்தையில் விற்கப்படும். ஆக உங்களுக்கு விளங்கணும், இந்த 500 நிரம்பலை நுகர்வோர் வாங்குறதாக இருந்தால் எவ்வளவு விலை வந்தால் நுகர்வோர் வாங்கலாம். அவைந்தாருக்கு அந்த விலை தான் கேள்வி கோடு, நுகர்வோருடைய கோடு. ஆகவே இவடத்துக்கு விலை வந்தால் நுகர்வோர் இந்த பொருளை வாங்குவார். இப்ப நீங்க என்ன சொல்லணும், இந்த விலையை கண்டுபிடிச்சா இந்த விலைக்கும் இந்த 60 ரூபாய் விலைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை தான் அரசாங்கம் வாங்குற, அதான் குறை நிரப்பு. அப்ப இந்த விலையை கண்டுபிடிக்கிறேன் நீங்க என்ன செய்யலாம்டா, கேள்வி சமன்பாடுல கேள்வி தொகைக்கு 500 போட்டேன்னு சொன்னா அந்த விலையை கண்டுபிடிக்கலாம். இப்ப கேள்வி சமன்பாட்டுல அதை கண்டுபிடிப்போம். அடிக்கேன். Man 800 சய 10p. QDக்கு நீ 500 ரூபாய் போட்டீங்கன்னு சொன்னா 500 சமன் 800 சய 10p. விலை இஞ்சல் எடுப்போம், தொகை இஞ்சலை கொண்டு போவோம். 800 மைனஸ் 500 10p சமன் 300. p சமன் 300 × 10 p சமன் 30 ரூபாய் அறியும். அப்ப இந்த விலை 30 ரூபாய் அறியும். இந்த பிராந்தியத்தை அரசாங்கம் குறை நிரப்பு செய்யலாம். எவ்வளவு குறை நிரப்பு செய்யறார்,
60 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இடையில 30 ரூபா குறைநிரப்பு செய்யணும் ஒரு பொருளுக்கும். 500 பொருளையும் அரசாங்கம் 500 பொருளுக்கும் குறைநிரப்பு செய்வதாக இருந்தால் 30 தர 500 15,000 ரூபாய் அரசாங்கம் உற்பத்தியாளனுக்காக செலவழிக்கும். இந்த பொருளை 30 ரூபா படி நுகர்வோன் வாங்குவான், மீதி 30 ரூபாவையும் அரசாங்கம் உற்பத்தியாளனுக்கு வழங்கும். 500 பொருளுக்கும் 30 ரூபா படி 15,000 அரசாங்கம் வழங்கும். அவர்கிட்ட கேட்ட கேள்வி அரசாங்கம் தாங்கிற செலவு கேட்டிக்காரு. அப்ப அரசாங்கம் தாங்கும் செலவு, அரசினுடைய செலவு 60/30 தர 500. இப்ப கழிச்சா 30 தர 500 சமன் 15,000. 15,000 ரூபாய் அரசு தாங்குகின்ற செலவாக கருதப்படும். அடுத்த வழி கேட்டிக்கார், மொத்த செலவு அதிகரித்த அளவோடு கேட்டிக்கார். அப்ப மொத்த செலவு அதிகரித்த அளவோடு கேட்டா நல்லா வழங்கணும். 60 ரூபாய் விலையில 500 பொருட்களுக்கு முறை செலவோடு முதல் பார்க்கணும். அது இழிவு விலைக்கு பின். அப்ப இழிவு விலைக்கு பின் மொத்த செலவோடவோ இழிவு விலைக்கு முன் மொத்த செலவோடு பார்த்து அது ரெண்டு கூட இல்லாத வித்தியாசம் மொத்த செலவில் ஏற்பட்ட அதிகரிப்பு அறிக்கும். அதை நான் காட்டுறேன், கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க. அப்ப மொத்த செலவு அதிகரித்த அளவு சமன், மொத்த செலவு அதிகரித்த அளவு சமன் இழிவு விலைக்கு பின் மொத்த செலவு சய இழிவு விலைக்கு முன் மொத்த செலவு டிசி மொத்த செலவு. அப்ப இழிவு விலைக்கு பின் மொத்த செலவு கேட்டா 60/500. ஏன் 30 ரூபா படி நுகர்வோன் வாங்குறான் 500 பொருள் 15,000 ரூபா, மிச்சம் 30 ரூபா படி அரசாங்கம் செலவழிக்கின்றது 15,000 ரூபா. அப்ப ரெண்டும் சேர்ந்து 30,000. அதை நீங்க எப்படி 60/500 எடுக்கலாம். 60/500 15,000 சாரி 30,000 தான். இழிவு விலைக்கு பின் டிசி 60/500 சய இழிவு விலைக்கு முன் டிசி 45,350. இழிவு விலைக்கு முந்தி நுகர்வோன் மட்டும்தான் செலவழிக்க, இழிவு விலைக்கு பிறகு நுகர்வோனும் அரசாங்கம் ரெண்டு சேர்ந்து செலவழிக்காங்க. எப்படி 30 ரூபா படி நுகர்வோன் பொருளை வாங்குறான், மிச்சம் 30 ரூபாவை அரசாங்கம் வழங்குது. எனவே ரெண்டு பேரையும் சேர்ந்து 60 ரூபா 500 பொருளுக்கு. அப்ப இழிவு விலைக்கு முந்தி நுகர்வோன் 45 ரூபாய் 350 பொருள் வாங்குறான். அப்ப இழிவு விலைக்கு முந்தி மொத்த செலவு 45,350. எனவே இதை பெருக்கினால் 30,000 ரூபாய் சய 45,350 பெருக்கினா 45,350 5 2 மிச்சம் 4 20 2 22 3 15 5 மிச்சம் 4 12 3 13 5 7 5 15,750 ரூபா. இந்த 30,000 15,750 ரூபா கழிச்சா 14,250 ரூபா மொத்த செலவில் ஏற்பட்ட அதிகரிப்பு அறிக்கும். எனவே இந்த இடத்துல அந்த விடைகளை நீங்க பார்க்கலாம். அந்த விடையில உங்களுக்கு ஒவ்வொரு விடையை நீங்க பார்க்க தவிர உங்களுக்கு டிரெக்டா இந்த விடையை கண்டுபிடிச்சா டிரெக்டா அந்த விடை இருக்கான்னு பார்க்கலாம். டிரெக்டா அந்த விடைக்கு போன முடிச்சுன்னா அது 4வது விடையில் இருக்கு. 15,000 16,250 4வது விடையில் காணப்படுகின்றது. இது உங்களுடைய 14வது கேள்வி. எனவே இந்த கேள்வியை பொறுத்த அளவில் இது இப்படியான கேள்விகள் வருகின்ற போது கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் கிராஃபை கீறி கொஞ்சம் அதாவது கிராஃபை கீறி பார்த்தா தான் உங்களுக்கு இதை இலகுவாக பிடிச்சி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் கிராஃபை கீறாமலுக்கு நீங்கள் இப்போ மித்திரனான மாணவர்கள் இருப்பீர்கள், அவர்கள் கிராஃப் கீறாமலுக்கே கூக்கியா விட கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் நினைக்கல அவ்வாறு கண்டுபிடிக்கிற மித்திரனான மாணவர்களும் இந்த கிராஃபுக்கு தான் பார்ப்பாங்க. பக்கத்தில் அவர்கள் பொதுவாக பக்கத்தில் கிராஃபை கீறி கொள்ளுங்க. கிராஃபை கீறி கொண்டு இல்லைன்னு உங்களுக்கு வழங்கும். ரைட், அடுத்த கேள்விக்கு போகும். அடுத்த கேள்வி 15ஆம் கேள்வி. இங்கு தரப்பட்டுள்ள வரைபடமானது போட்டிச் சந்தை ஒன்றில் அரசாங்கம் தலையீடு செய்வதை காட்டுகின்றது. அப்ப அரசாங்கம் தலையீடு செய்கின்ற ஒரு போட்டிச் சந்தை.
அதை முதல் விலை கொடுக்கும். அரசாங்கம் தலையீடு செஞ்ச போட்டி சந்தை, தலையீடு செய்வதற்கு முன்னுள்ள போட்டி சந்தை அல்ல, தலையீடு செய்த போட்டி சந்தை. கருப்பு சந்தை விலையில் இப்பண்ணம் விற்பனை செய்யப்படுவதாக கருது. அப்ப நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசாங்கம் ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை ஒருத்த கொண்டு வந்திருக்கு. அரசாங்கம் தலையிட்டு இருக்கு, தலையிட்டு கருப்பு சந்தை விலை ஒன்று தோட்டம் பெற்றிருக்கு. கருப்பு சந்தை விலையெல்லாம் பொருள் விற்கப்படுது, உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலையில விற்கப்படல, கருப்பு சந்தை விலையிலாம் இந்த பொருள் விற்கப்படுது. அவ்வாறு கருப்பு சந்தை விலையில் இந்த பொருள் விற்கப்பட்டால் அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, கேள்வி கேட்டிருக்காரோ அதை பார்த்த தெரியும், ஸ்லைட்டை பார்த்த தெரியும். நுகர்வோர் செலுத்திய மொத்த பணம், உற்பத்தியாளர் புற தயாரான மொத்த பணம், நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, இவ்வளத்தையும் கேட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு ஒரு வரைபடத்தில் நுகர்வோன் செலுத்த தயாராக உள்ள பணம் எவ்வளவு, செலுத்தின பணம் எவ்வளவு என்கிறத ஒரு சும்மா சாதாரணமான ஒரு வரைவில் பார்க்கலாம். நீங்கள் அதை நீங்கள் ஒயிட் போர்டு கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு சாதாரணமான வரைபடம் ஒன்று கீறி காட்டுறேன். இது சாதாரண ஒரு கேள்வி நிரம்பல் கோடு. இப்போ இந்த கேள்வி நிரம்பல் கோட்டில் இது ஆக குறைந்த நிரம்பல் விலை, இது ஆகக்கூடிய கேள்வி விலை, ஆகக்கூடிய கேள்வி விலை. இது சந்தை சமநிலை விலை, இது சமநிலை தொகை. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நிரம்பல் கோட்டில் நீங்கள் அடையாளம் காணலாம். இது ஆக குறைந்த நிரம்பல் விலை, இது ஆகக்கூடிய கேள்வி விலை, இது ஆகக்கூடிய கேள்வி தொகை, இது ஆக குறைந்த நிரம்பல் தொகையாகவும் இருக்கும். ஆக குறைந்த நிரம்பல், ஆக குறைந்த நிரம்பல் தொகையும் செய்வராக இருக்கின்றது. ரைட். அப்ப இந்த இடத்துல இந்த பொருளை பொறுத்த அளவில் உற்பத்தியாளரும் நுகர்வோரும் இணங்கிய ஒரு விலை தான் இந்த சமநிலை விலை. அப்ப இந்த இடத்துல ரெண்டு பேரும், அவர் விற்றிருக்கார், இவர் வாங்கியிருக்கார். ஆகவே இவர் வாங்கியிருக்கார், அவருக்குரிய செலவு இந்த போட்டி, அதாவது இந்த சதுரம். விற்றத்தால அவருக்குரிய வருமானம் இந்த சதுரம் தான். இந்த இடத்துல அவர் விற்க தயாராக இருந்த விலை என்ன, நுகர்வோர் வாங்க தயாராக இருந்த விலை என்று பார்க்கலாம். இதான் நுகர்வோர் வாங்க தயாராக இருந்த விலை, இந்த P1. அதே போல உற்பத்தியாளர் விற்க தயாராக இருந்த விலை வந்து இந்த 0 பெருமானம். அப்ப நீங்க இவரது வழங்கலாம் என்னன்னு சொன்னா, உற்பத்தியாளன் விற்க தயாராக இருந்தது 0, வித்திரிக்கான் PE. ஸோ அவனுக்கு இவ்வளவு மிகையாக கருதப்படும். விற்க தயாராக இருந்த விலைக்கும் விற்ற விலைக்கும் இடைப்பட்டது உற்பத்தியாளனுக்கு கிடைக்கின்ற நன்மை. ஒரு சந்தை பரிமாற்றத்தில் உற்பத்தியாளனுக்கு கிடைக்கிற நன்மை தான் உற்பத்தியாளன் மிகை. அதே போல ஒரு சந்தை பரிமாற்றத்தில் நுகர்வோருக்கு கிடைக்கிற நன்மை தான் நுகர்வோர் மிகை. அதப்படி நுகர்வோன் வாங்க தயாரா இருக்கான் இந்த விலையில, ஆனா அவன் வாங்குறான் அறிகிற விலையில, அவன் குறைந்த ஒரு விலையில வாங்குறான். எனவே அவனுக்கு இவ்வளவு மிகையாக கருதப்படும். அவன் இந்த முக்கோணம் நுகர்வோனுக்கோ மிகையாக கருதப்படும், இது உற்பத்தியாளனுக்கு மிகையாக கருதப்படும். இந்த இடத்துல நுகர்வோர் வாங்க தயாராக இருந்த மொத்த பணம் என்னன்னு கேட்டான்டா, நுகர்வோர் வாங்க தயாராக இருந்த மொத்த பணம் என்னன்னு கேட்டான்டா, இந்த வெளியீட்டை தான் வாங்குறார், அதுக்கு கொடுக்கார் இன்ன இருக்கிற விலை, அவர் வாங்க தயாரான விலை இன்ன இருக்கு. இவ்வளத்தை உள்ளடக்கிய இந்த சரிவகம் தான் அவர் வாங்க தயாராக உள்ள மொத்த பணம். அவர் வாங்க தயாராக இருந்த மொத்த பணத்திலிருந்து அவர் வாங்கிய செலவிற்கு தானே வாங்கிய பணம், அந்த வாங்கிய பணத்தை கழிச்சா அவருக்கு வாரது மிகை அறிவு, நுகர்வோர் மிகை அறிவு. இவ்வளத்தையும் விலை கொள்வோம். அப்ப நுகர்வோர் செலுத்த தயாரான மொத்த பணத்திலிருந்து செலுத்திய பணத்தை கழிச்சா நுகர்வோர் மிகை வரும். அவ்வளவு செலுத்த தயாரானது, இவ்வளவு செலுத்தினது, அது போல அமைச்ச இந்த முக்கோணம் நுகர்வோர் மிகையாக கருதப்படும். அதே போல உற்பத்தியாளன் வாங்க தயாரானது, நல்ல விலை கொள்ளணும், வாங்க தயாரானது இந்த 0 பெருமானத்தில் இந்த QE. அப்படின்னு சொன்னா அவர் இவ்வளவு வாங்க தயாரா இருந்திருக்கார், ஆனா அவர் வாங்கியிருக்கார் இவ்வளவு. அவர் வாங்கினத்தில் வித்திருக்கார், வாங்கல வித்திருக்கார். அவர் விற்க தயாரானது இவ்வளவும், அவர் வித்திருக்கார் இந்த சதுரம். எனவே இந்த சதுரத்திலிருந்து விற்றத்திலிருந்து
இந்த விற்க தயாரான இந்த முக்கோணத்தை கழிக்க வாரது உற்பத்தியாளர் மிகை. இப்ப அவர் இது சந்தை சமநிலையில வாங்கின விஷயம் தான் நான் கழிச்சுக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இது கருப்பு சந்தை விலையில அந்த பொருள் விற்கப்படுன்னு சொல்றாரு. இப்ப கருப்பு சந்தை விலை எங்க இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது சமநிலை விலைக்கு மேலுக்கு இருக்கும் இடத்துல இருக்கும். அந்த விலைகளை நான் பக்கத்துல எழுதி கொள்றேன். இப்ப இந்த கிராஃப்லயே சமநிலை விலை சமநிலை தொகையெல்லாம் போட்டுக்கொள்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. சமநிலை விலை 40, சமநிலை தொகை 200, கருப்பு சந்தை விலை 50, கருப்பு சந்தையில் கேள்வி தொகை 100, அவருடைய உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை 30 ரூபா. இதுதான் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, அது 30 ரூபா. இவ்வளவுதான் உங்களுக்கு தரப்பட்ட விடயம். இதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்கார், ஒரு ஆங்கில எழுத்தையும் போட்டு உங்களை கண்டுபிடிக்க சொல்லிக்கார். ஆங்கில எழுத்துக்களை குறிச்சு கொள்ளும், கவனிச்சு கொள்ளுங்க. ARBJTIK IKM அடுத்தது SEFG இவ்வளோதான் உங்களுக்கு தந்திருக்கிற எழுத்துகள். இதில் அவர் கேட்கார் கருப்பு சந்தையில் பொருள் விற்கப்படுகிறது. அப்போ கருப்பு சந்தையில் உங்களுக்கு தெரியும் 50 ரூபாய் தான் கருப்பு சந்தை விலை. இந்த கருப்பு சந்தை விலையில இப்போ பொருள் விற்கப்படுது. அது கருப்பு சந்தை விலையில நுகர்வோர் பொருளை வாங்குறார். அப்ப இந்த இடத்துல நீங்க வழங்கணும்னு நினைச்சுன்னா 50 ரூபா விலையில பொருள் விற்கப்படுது, 50 ரூபா விலையில பொருள் வாங்கப்படுது. அப்ப இந்த இடத்துல மிக என்னன்னு பார்ப்போம். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் சமநிலை விலையில நான் முந்தி சின்ன விளக்கங்கள். இப்ப இவ்விடத்துல விற்கிறதால அப்ப வாங்க தயாரான விலையும் சரிக்கு 60 ரூபா வாங்க தயாரான விலை. உற்பத்தியாளன் விற்ற விலை 50 ரூபா, நுகர்வோர் வாங்கின விலையும் 50 ரூபா. அப்ப இந்த இடத்துல உற்பத்தியாளனுக்கு வருமானம் இவ்வளவு உற்பத்தியாளன் வருமானம் வரைக்கும் RBJT உற்பத்தியாளன் வருமானம் RBJT இவ்வளவு உற்பத்தியாளன் வருமானம் வரைக்கும். அப்ப இந்த இடத்துல உற்பத்தியாளன் மிக என்னன்னு கேட்டா நான் சொல்லிங்க உற்பத்தியாளன் வாங்க தயாரான பெருமானம் என்று பார்க்கணும். அதான் அறிக்கை இந்த இழிவு ஆக குறைந்த நிரம்பல் விலை இவ்வளவு தான் வாங்க தயாரானது பெருமானம். சைபர் விலை விற்க தயாரானது உற்பத்தியாளர் விற்க தயாரா இருக்கான், சைபர் விலையில விற்க தயாரா இருக்கான். இந்த இடத்துல சைபர் விலை அல்ல, அது 20 ரூபா விலையில் இருக்கின்றது. இந்த கிராஃப் கொஞ்சம் இப்படி போகுதா, 20 ரூபா 20 ரூபா விலையில விற்க தயாரா இருக்கின்றார். அப்ப 20 ரூபா விலையில விற்க தயாரா இருக்கான்னு சொன்னா எத்தனை பொருள், 100 பொருளுக்கு. ஆனா விற்கான் 50 ரூபா படி. எனவே அவனுக்கு இவ்வளவு வருமானமா கிடைக்கும். அவன் விற்க தயாராக இருந்த அந்த பெருமானம், விற்க தயாராக இருந்த பணம் அவனுக்கு டீ அரிக்கும். அப்ப நான் அந்த டீயை கழிச்சா விற்க தயாரான மொத்த பணம் டீ அரிக்கும். அந்த டீயை கழிச்சா பாரமிச்ச மூலமும் உற்பத்தியாளர் மிகையாக கருதப்படும். உற்பத்தியாளன் மிகை இந்த கடிச்சோம்னா RBJ உலகம் பெறும் உற்பத்தியாளர் மிகையாக. உற்பத்தியாளர் மிகை. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி நினைச்சுன்னா கொஞ்சம் ஸ்லைட்டை பாருங்க. கேட்ட கேள்வி முதலாவது கேள்வி எடுக்க நுகர்வோர் செலுத்திய மொத்த பணம். அப்ப நுகர்வோர் செலுத்தியதுதான் உற்பத்தியாளன் வருமானம்.
நுகர்வோர் எவ்வளவு செலுத்துறானோ அவ்வளவு உற்பத்தியாளனுக்கு வருமானம். அது ஆர்பிஜேடி, உற்பத்தியாளனுடைய வருமானம் நுகர்வோர் செலுத்திய மொத்த பணத்துக்கு சமன். அப்ப ஆர்பிஜேடி நுகர்வோருடைய செலவாக இருக்கும். உற்பத்தியாளர் பெற தயாரான மொத்த பணம், அதனால செலுக்க விற்க தயாரான மொத்த பணம் டி, அது டி. அப்ப கழிச்சு வர உற்பத்தியாளர் மிகை ஆர்பிஜே, உற்பத்தியாளர் மிகை. போறதுல நுகர்வோர் மிகை தான் நமக்கு தேவைப்படுது. நுகர்வோர் மிகை என்ன இருக்கு? நுகர்வோர் செலுத்த தயாரான மொத்த பணம் எவ்வளவு? ஏ ஏ ஆர் பி ஜே டி, இவ்வளவும் செலுத்த தயாரான மொத்த பணம். எதுல? கருப்பு சந்தை விலையில செலுத்த தயாரான மொத்த பணம். ஆனா செலுத்திருக்கார் ஆர் பி ஜே டி, இவ்வளவு செலுத்திருக்கார். அப்ப இதுல இந்த கடிச்சம் பண்ண வாரது 6 மாதம் ஏ மிச்சம். இதான் நுகர்வோர் மிகை. இந்த ஏதான் நுகர்வோர் மிகை. அந்த துண்டுதான் நெருக்கி. அது மட்டும் நீங்க சிம்பிளா வழங்கணும். என்ன உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகை சொல்லி பெருசா போகாமலுக்கு எந்த விலை தாரானோ அந்த விலையில நுகர்வோர் செலுத்த தயாரான மொத்த பணமோ ஒன்று பாருங்க. அதே டைம்ல உற்பத்தியாளர் பெற தயாரான மொத்த பணமோ ஒன்று பாருங்க. பார்த்து போட்டு அதுல உற்பத்தியாளர் எவ்வளவு பெறான், நுகர்வோர் எவ்வளவு செலுத்துறான் பாருங்க. அந்த உற்பத்தியாளர் பெற தயாரான மொத்த பணம், உற்பத்தியாளர் பெற்ற பணம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் உற்பத்தியாளர் மிக இருக்கும். நுகர்வோர் செலுத்த தயாரான மொத்த பணத்துக்கும் நுகர்வோர் செலுத்திய பணத்துக்கும் இடையில வித்தியாசம் நுகர்வோர் மிக இருக்கும். இவ்வளவுதான். இவ்வளவு நீங்க இந்த சாதாரணமான சின்னத்தை எழுதி வச்சியும் பாடமாக்கலாம். அது என்ன விலை தாரானோ அந்த விலையில, சமநிலை விலைனா சமநிலை விலை, கருப்பு சந்தை விலைனா கருப்பு சந்தையில், உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலைனா உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை, இழிவு விலைனா இழிவு விலை, என்ன விலை தாரானோ அந்த விலையிலே இந்த விடயத்தை நீங்க எடுத்துக்கொண்டே இல்லைன்னா உங்களுக்கு மிக விலை அறிக்கும். அப்ப இதை நீங்க இதுல நிறைய கணக்கு செஞ்சு பிராக்டிஸ் பண்றதை விட நேச்சுரலா இந்த பாயிண்ட மட்டும் விளங்கி எடுத்துட்டா போதும். நுகர்வோர் செலுத்த தயாரான மொத்த பணம், நுகர்வோர் செலுத்திய மொத்த பணம் வித்தியாசம் நுகர்வோர் மிகை. உற்பத்தியாளர் பெற தயாரான மொத்த பணம், உற்பத்தியாளர் பெற்ற பணம் இரண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் உற்பத்தியாளர் மிகை. அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்களை நீங்க கண்டுபிடிக்க நினைச்சுன்னா ரெண்டும் உங்களுக்கு ஓகே. அப்ப இந்த கேள்வி சும்மா சாதாரணமான ஒரு கேள்வி. அந்த இங்கிலீஷ் எழுத்துக்களை போடக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது என்னடா ஒரு வகையான கேள்வி அறிக்க முடியும். சரி, அப்படி இல்லை. இது சிம்பிளான கேள்வி, சிம்பிளா விளங்கினத்தான் சிம்பிளான கேள்வி. இன்று இது ஒரு நேரம் இடம் கொடுத்ததன் காரணமாக உங்களுக்கு இன்றைய விரிவுரையை நான் முடிக்கலாம் என நினைக்கின்றேன். அதற்கு முதல் ஈஸ்டர்ன் யூத்ஸ் டிவி அங்கத்தவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து மீண்டும் நாளை உங்களை அடுத்த தொடர்ச்சியை சந்திக்கலாம் என்று நினைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம். Eastern Youth TV.